இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான சாக்லேட் குல்ஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா ஸ்டவ் ஆன் பண்ணவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாக்லேட் குல்ஃபி கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துல சூப்பரா செஞ்சிடலாம். பார்க்கவே எவ்வளவு யம்மியா இருக்குல்ல. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து இதோட ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப்பு பால் ஆடை எடுத்துக்கிறேன். டெய்லி நம்ம பால் காய்ச்சும் போது ஒரு 3 நாளைக்கு பால் ஆடை எடுத்து ஃப்ரிட்ஜில் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 1/2 கப்பு பால் ஆடை வந்துடும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு எக் பீட்டரையோ இல்லை ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி அடிச்சிடலாம். பசும் பாலுடைய ஆடை எடுக்கிறீங்கன்னா ரொம்ப அடிச்சிடாதீங்க, வெண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால லைட்டாக இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து இதில் 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்லேயே எல்லாத்தையும் மெஷர் பண்ணிட்டே வாங்க. அடுத்து இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பனங்கற்கண்டு பவுடர் சேர்த்துக்கிறேன். பனங்கற்கண்டு பவுடர் இல்லாதவங்க நார்மல் சுகரை மிக்சியில் பவுடர் ஆக்கி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் நம்ம 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். ஸோ எந்த கப்பில் நீங்கள் பால் ஆடையும் பால் பவுடரையும் அளந்தீங்களோ அந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. இப்போ பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதில் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நம்ம இதை நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதில் கட்டி இல்லாமல் அடிச்சு எடுத்துக்கிறணும். அப்போ தான் குல்ஃபி எல்லா பக்கமும் ஈவனா அந்த கூலிங் ஆகும். கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சாஸ் ஆட் பண்ணுறேன். அதாவது சாக்லேட் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்ததுக்கப்புறம் நம்மளுடைய சாக்லேட் குல்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரீசரில் வச்சு அப்படியே நல்ல ஒரு குல்ஃபி மோடில் ஊற்றி வெளியில் எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் வெயிட்டிங். சூப்பரான குல்ஃபி, சாக்லேட் குல்ஃபி ரெடி. ஸோ இப்போ இதை நம்ம குல்ஃபி மோல்டில் ஊற்றிடலாம். குல்ஃபி மோல்டை எப்பவுமே ஒரு கிளாஸ்குள்ளே வச்சு ஊற்றணும் அப்படின்னா கொட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் குல்ஃபி மோல்டு இல்லாதவங்களுக்காகவே அந்த கிளாஸில் ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஒரு கிளாஸ் இருந்தாலும் அதில் நீங்கள் ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு மண் சட்டி குட்டியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா மட்கா குல்ஃபி கூட நீங்கள் ஊற்றலாம். லாஸ்ட் டைம் நம்ம மலாய் குல்ஃபி ரெசிபியை நம்மளோட வியூவர் அழகாக ஒரு குட்டி மண் சட்டியில் வச்சு செஞ்சு ஃபோட்டோ அமைச்சிருந்தாங்க. அதை கூட நான் கம்யூனிட்டி டேப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். மலாய் குல்ஃபி உடைய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ அழகாக அதுக்கு மேலே ஒரு ஃபாயில் பேப்பரை வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு உள்ளுக்குள்ள ஒரு ஸ்டிக்கையும் போட்டு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு இப்போ சூப்பரான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ஒரு நாள் இப்போ நீங்கள் ஈவினிங் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் நைட் வச்சிட்டிங்க அப்படின்னா காலையிலைக்கு குல்ஃபி ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுடைய நல்ல உள்ளங்கையை வச்சு நல்லா இந்த மாதிரி லைட்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா அழகாக சூப்பரான சாக்லேட் குல்ஃபி வெளியில் வந்துருச்சு. இது செம்ம டேஸ்டியாக இருந்தது. ஏற்கனவே 2 சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ ப்ளீஸ் வீடியோக்காக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி 2 காப்பாற்றி வச்சுருந்தேன். சூப்பரான சாக்லேட் குல்ஃபி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சாக்லேட் குல்ஃபி நீங்களும் சீக்கிரமாக செஞ்சு பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய இமேஜை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் அதை நம்மளுடைய கமெண்ட் டேப் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக வச்சு சூப்பராக ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு என்ன குல்ஃபி ரெசிபி அப்படின்றத நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.